அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. இயற்கை தான் எல்லாமே. பசுமையில் பாதையில் பரவச பயணம் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக என்னுடைய அந்த டிஸ்பிளேல இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கிறதுனால நான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனையை பயங்கரமாக கண்ணா பின்னமாக ஃபோன் பண்ணி எனக்கிட்ட வந்த நிறைய கேள்விகளில் இது ஒரு முக்கியமான கேள்வி. என்னன்னா, பாம்பு மனை, கருட மனை, யானை மனை, பூனை மனை, அப்புறம் இன்னும் நிறைய சொல்கிறாங்க. இன்னும் நிறைய மனைகளை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சின்னதாக அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோ பதிவில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் இதை கொடுக்குறேன். அவ்வளோதான். இது மிக முக்கியமான ஒரு பதிவு. என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான தகவல்கள் என்னுடைய வாஸ்து வீடியோவில் நிச்சயமாக இருக்கும். சும்மா மக்களை ஒரு மேம்போக்கான ஒரு பிற்போக்குத்தனமான நிலைமைக்கு மக்களை தள்ளிடக்கூடாது. வாஸ்துங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியாமையே நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்கிறத கேட்டுட்டு எனக்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் பாம்பு மனை வாங்கலாமா, இந்த மனை எந்த மனை அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் நான் உதாரணமாக சொல்லியிருந்தேன். இடையில இந்த ஆம்பளை மனை, ஆண்மனை, பெண்மனை, அலிமனை இப்படின்னு சொல்லிட்டு மனையை கண்ணா பின்னமாக பேர் வைக்கிறீங்க. ஒரு இடத்துக்கு நீங்கள் பேர் வைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார் முதல்ல சொல்லுங்கள். ஒரு மண்ணுக்கான விஷயத்த மண், அதுக்கு பேர் ஆக்சுவலாக அது பேர் மண்ணுன்னு தான் உண்மை. பூமிக்கு மேலே நம்ம வசிக்கிறோம். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மண்ணுன்னு தான் சொல்லுவோம். அந்த மண்ணை நம்ம வாங்குகிறோம், அதில் வீடு கட்டுறோம். அந்த மண்ணுக்கு அந்த மண் இப்படி இருந்தால் அந்த எல்கையை பார்த்துட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 80க்கு ஒரு 20 இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மனைன்னு சொல்கிறாங்க, பாம்பு மனை. அந்த மனைக்கு மிருகங்கள் பெயர் சூட்டுவது. மனையை மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு மிருகங்களோட பெயரை அழகான முறையில் மிக தெளிவாக சூட்டி அதை உண்மைப்படுத்துறது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் கூட சற்று கோபமாகவும் இருக்கு. என்னை போல இப்போ நான் இயற்கையை நம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தின் பின்னால் போகிறதுனால சில விஷயங்களை பார்க்கும்போது சில நபர்களின் வேடிக்கையான கேள்விகளாக இருந்தாலும் சரி, அந்த நபர்களை கேட்க வைக்கக்கூடிய என்னை போல ஒரு வாஸ்து நிபுணராக இருந்தாலும் சரி சேர்த்து சொல்லிக்கிறது. யாரையும் புண்படுத்துகிறோம், மக்களை ஏமாற்றாதீங்க தயவுசெய்து. மக்கள் பாவம், அவ்வளவுதான். இந்த இப்போ இது நான் எப்படி இதை யதார்த்தமாக நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, நிறைய கேள்விகள். சார் பூனை மனையை வாங்கக்கூடாதுங்க, யானை மனை. தயவு செய்து மனைக்கும் மிருகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மனைக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துக்கும் மிருகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நிறைய அப்பா என்னால் தாங்க முடியாத அளவுக்கு மக்களின் கேள்விகள் இருக்குது. பரவாயில்ல, அதையும் நம்ம சொல்லிடுவோமே. ஒரு மனை வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த மனை முடிந்த அளவு ஸ்கொயர் ரெக்டாங்குலரில் இருந்துட்டோம் அப்படின்னாலே அது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டியது. இந்த பாம்பு மனை, பூனை மனை, மிருகங்களை வச்சு வாஸ்து பார்க்குறது, அப்புறம் இந்த மரத்தை வச்சு மரங்களை வச்சா சரியாயிரும், இந்த பிளானட் வைங்க, அந்த பிளான்ட் வைங்க, மணி பிளான்ட் வைங்க அப்படின்னு. இந்த மணி பிளான்ட்டை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு பொய்யை உண்மையாக்குவது, ஒரு உண்மையை பொய்யாக்குவது, இது போல நிறைய தவறுகள் இந்த வாஸ்துவில் நடக்கிறதுனால தான் இன்னும் மக்கள் வாஸ்துவை கையில் எடுக்க மாட்டேங்காங்க. அது யாரால அப்படின்னா, ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்க தானே செய்யும். நம்ம ப்ளஸ்ஸை பார்ப்போமே, மைனஸை விட்டுட்டு. ஏன் நீங்கள் இப்போ மைனஸை நோக்கி நகருவீங்க? மைனஸுக்கு அதிகப்படியான ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால அது எளிமையாக மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ ப்ளஸ் என்ன செய்யும்னா கொஞ்சம் லேட்டாக தான் வேலை பார்க்கும். அப்போ நீங்கள் எல்லாமே நல்லதை நோக்கி நகரணும். நல்ல விஷயம் எப்போதுமே லேட்டாக தானே கிடைக்கும். இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நிறைய மக்கள் வீடு கட்டியிருக்காங்க. வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு தற்செயலான விஷயமாக என்னுடைய வீடியோ பார்க்கும்போது அதில் நிறைய தவறுகள் இருக்கிறதுனால திரும்ப அதை அனலைஸ் பண்ணுறாங்க. என்னுடைய வீடியோ பார்த்து, சார் நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது முதன்மை அல்ல.
எனக்கு அந்த பாராட்டுக்கள் தேவையில்லை. நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். முடிந்த வரை வாஸ்து ஆலோசனை இல்லாமல் வீடு கட்டாதீங்க. இதுதான் வந்து ஒரு நீங்கள் மனை வாங்க போகிறீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஒரு இடத்த வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிடுங்க. அதே போல் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் விஷயம் வந்து உங்ககிட்ட கொண்டு வராங்க அப்படின்னா தயவு செய்து அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க, கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து நான் இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னால் இடையில வந்து நான் வந்து ஆண் பெயரில் வாங்கணுமா பெண் பெயரில் வாங்கணுமான்னு சொல்லி போட்டதுக்கு ஒரு வாஸ்து நிபுணர் கூட என்னிடம் கேள்விகளை எழுப்பினார். இதை வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு. யார் என்னுடைய வீடியோவில் நான் பேசுகிறதுக்கு யாருக்கிட்டேயும் வந்து நான் பெர்மிஷன் வாங்கணும்னு தேவையில்லை. நான் ஒரு அப்ரூவ்டு, அதாவது புக்கை பார்த்தோ இல்லை யூடியூப் பார்த்தோ நான் வாஸ்து நிபுணர் ஆகலை. முறையாக என்னுடைய ஒரு வழிகாட்டுதலையும் என்னுடைய வாழ்க்கையும் சரி வாஸ்து பயணத்திலையும் சரி எனக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு 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 குருநாதர், நான் குருநாதர்கிட்ட அழகான முறையில் தெளிவாக படிச்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன். அதனால் என்னிடம் வந்து குறையை தேடாதீங்க, நிறைய தேடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ மனை வாங்க போகிறீங்கன்னா இன்று முதல் அநியாயத்துக்கு வந்து இந்த கொங்கு மக்கள் சொல்லக்கூடிய சேலம், அப்புறம் கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த கொங்கு மக்கள் வந்து அதிகப்படியாக இந்த விஷயத்தை வந்து பார்க்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். தயவுசெய்து அதை தவிர்த்துட்டு ஒரு மனை வாங்கணும், நம்ம வீடு கட்டணும், இயற்கையான முறையில் அழகான முறையில் நம்ம வசிக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டணும். அந்த வீடு சிறப்பான முறையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை விட்டுட்டு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும். அதாவது நிச்சயம் நிரந்தரம், இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன நம்ம பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அவ்வளோதான். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.